தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஜனங்களே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக கேள்விகள் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உள்ளாவிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும், ஏன் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கூட பற்பல கேள்விகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தெய்வமா? இயேசு கிறிஸ்து உண்மையிலே மரித்தாரா? அவர் உண்மையிலே உயிர்த்தெழுந்தாரா? என்கிற மிகப்பெரிய சந்தேகங்கள் இன்றைக்கும் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு விடை நம்முடைய வேத புத்தகத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல கேள்விகள் இருக்கையில் ஒரு குறிப்பிட்ட கேள்வியை உங்களிடத்திலே நான் தியானிக்க விரும்புகிறேன். என்று உலகத்தார்கள் மத்தியிலே கேட்கப்படும் ஒரு கேள்வியும் ஒரு காரியமும் இதுதான். அதாவது, புத்தர், காந்தி, முகமது போன்ற மகான்களோடு இயேசுவை ஒப்பிட்டு பேசுவதும் எழுதுவதும் ஓவியம் வரைவதும் தவறா அல்லது சரியா என்று சொல்லி, அதாவது மற்ற மகான்களோடு இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பேசுவது சரியா தவறா என்று சொல்லிதான். இதற்கு விடை ஒன்றே ஒன்றுதான். ஆம், முற்றிலும் தவறானது. புத்தர், காந்தி, முகமது, இயேசு ஆகிய இவர்களில் இயேசுவானவர் எந்த ஒரு மனிதனோடும் ஒப்பிடத்தக்கவர் அல்ல. அவர் ஒப்பற்றவர், அவர் இணையில்லாதவர், அவர் தன்னிகரற்றவர். உலகத்தினால் மகான் என்று போற்றப்படும் அனைவரும் மண்ணிலிருந்து தோன்றி மண்ணின் மீது புகழடைந்து வாழ்ந்து மண்ணுக்கே திரும்பியவர்கள். இயேசு கிறிஸ்துவோ விண்ணில் இருந்து வந்த கர்த்தர். அவர் மண்ணுருவாகி மண்ணின் மீது வாழ்ந்து பின்பு மண்ணுக்குள் திரும்பாமல் மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்து விண்ணுக்கே சென்றவர். விண்ணில் இருந்து தோன்றிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணுக்கே திரும்பிய தெய்வ அவதாரமாகிய இயேசுவை எந்த ஒரு மனிதரோடும் எந்த ஒரு மகான்களோடும் சமமாக்கி ஒப்பிட்டு பேசுவது சரியல்ல. வேத வாக்கியங்களின்படி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். காணக்கூடாதவரும் ஒருவராலும் கண்டிராதவருமாகிய அரூபியான தேவனுடைய காணக்கூடிய அவதார புருஷன் இயேசுவே. அவர் அதரிசனமானவர், தேவனுடைய தற்சுரூபம். மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டு பரலோகம் சேர்க்க சிருஷ்டிகரே இரட்சகரானார். அவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவானவர் இவ்வுலகில் வாழ்ந்த வாழ்க்கை ஒப்பற்றது. பாவமில்லாமல் பிறந்து பாவமில்லாமல் வாழ்ந்து பாவமில்லாமல் மறைந்த ஒரே அவதார புருஷன் இயேசு கிறிஸ்துவே. அவர் பேசிய வார்த்தை ஒப்பற்றவை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளியாததும் அழியாததுமாகிய தெய்வீக வார்த்தைகளையே அவர் கேட்க பண்ணினார், வியக்கும்படி பேசினார். அவர் செய்த செயல்கள் ஒப்பற்றவை. ஒருவரும் ஒரு காலமும் செய்திராததும் ஒருவராலும் எண்ணக்கூடாததும் எழுதக்கூடாததுமான அற்புத அடையாளங்களை தம்முடைய குறுகிய காலத்தில் ஊழியம் செய்து முடித்தார். அவர் செய்த தியாகமும் அவர் அடைந்த வெற்றியும் கூட ஒப்பற்றவை. அவர் ஒரு தேசத்திற்காகவோ ஒரு கொள்கைக்காகவோ ஒரு மதத்திற்காகவோ தன்னுடைய உயிரை தியாகம் செய்யாமல் சர்வ உலகத்தின் மாநிலருடைய பாவ நிவிர்த்திக்காக தம்முடைய ஜீவனை தந்தார். அத்தோடு அவர் நின்று விடாமல் மரணத்தை ஜெயமாக வென்று இன்றும் உயிருள்ளவரும் மாறாதவருமாகிய தேவனாக விளங்குகின்றார். எனவே ஒப்பற்ற தெய்வமும் இணையற்ற இரட்சகரும் தன்னிகரற்ற தனி புருஷனுமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த மனிதரோடும் ஒப்பிடக்கூடாது, ஒப்பிடவும் முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென்.